ரெண்டாவது ஜப்பான் இருந்துச்சு, மூணாவது சிங்கப்பூர் இருந்துச்சு. சிங்கப்பூர் அதே இடத்த இன்னும் தக்க வைக்குது. ஆனா எல்லாத்தையும் முந்திக்கிட்டு பின்லாந்து ஓடிட்டான், தென்கொரியாவை ரெண்டாவது தள்ளிட்டான். சிங்கப்பூர் அதே இடத்துல இருக்கு. எத்தனை நாடு உலகத்துல. ஆனா எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ல, கல்வி தரத்துல உலகத்துல 3வது இடத்துல புதுச்சேரி அளவுக்கு இருக்கிற ஒரு நாடு இருக்கு. அங்க ஒரு தலைவன் இருந்தா, அவனுக்கு ஒரு கனவு இருந்தது, நோக்கம் இருந்தது, அதை செயல்படுத்தணுங்கிற வெறி இருந்தது. பாப்பா அப்படி இங்க இருக்கா? அப்படி இருக்கா? இத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்குது. காங்கிரஸ் ஆள் இருந்திருக்குது, காங்கிரஸ் முதலமைச்சர் ஐயா இருந்திருக்கிறாங்க, பிஜேபி மேல இருந்திருக்கு, பிஜேபி சார்ந்த நியமன அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. இந்த மண்ணுக்கு ஒரு மாநில உரிமை பெற்று தர முடியலையே. எப்படி? என்ன நீ இந்திய பற்று வச்சிருக்கிற? மாகேன்னு ஒரு தொகுதி அங்க வச்சிருக்க, ஏனம்னு ஒரு தொகுதி வச்சிருக்க. அங்க நான் போய் நிக்க முடியாது. அவன் மண் சார்ந்தவன் தான் நிற்பான். அது 2 தொகுதிக்கும் மந்திரி கொடுத்துற. ஒரு சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி அவன் வந்து உள்துறை எடுத்துக்கிறான், வருவாய்த்துறை எடுத்துக்கிறான். நான் சிறையில் இருந்தேன் 90 நாள். கீழ்நிலை காவலர் தானே யாரு? சொல்லுங்க, நீங்க போயிருக்கல இல்ல சிறைக்கு? அதிகாரிலாம் யாரு? யாரு? ஒரு காவல்துறை நியமனத்தை கூட செய்ய முடியாத ஒரு கையாளாகாத பதவிக்கு எதுக்கு தன்னால? எதுக்கு சொல்லுங்க? எந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்க நீ? எந்த உரிமையை? கேவலம். ராகுல் காந்தி வர்றாரு, பிரதமர் மோடி வர்றாரு, அமித்ஷா வர்றாரு, அவர் வர்றாரு. பிரச்சனையை தவிர வேற என்ன தாராரு? இங்க வந்து கேட்டா இந்த தொகுதி பிரச்சனையை என்ன எப்படி தீர்வு அனுப்பின? இருந்தவன்ல பிரச்சனை, அவனை தீக்கிறதான தீர்வு. இங்க நாட்டை ஆண்டவங்க தானே புதுச்சேரிக்கு பிரச்சனை. நீங்க சொல்லுங்க, மூத்தவர் நீங்க சொல்லுங்க, நீங்க யாராவது சொல்லுங்க. இத்தனை பிரச்சனை புதுச்சேரியில் இருக்குன்னா பொறுப்பு நானா ஆட்சியாளர்களா? நானா ஆட்சியாளர்களா? இந்த ஆட்சியை தேர்வு செஞ்ச என் மக்களா? பணி நிரந்தரம் தர முடியாத காரணம் யாரு? புதுச்சேரியில, தமிழ்நாட்டில் ஒப்பந்த பணியாளர்களை வைத்திருக்க வேண்டிய தேவை ஏன் வருது? ஏன்னா உன்கிட்ட காசு இல்ல. பணி நிரந்தரம் செஞ்சா அவன் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும். அதுக்கு உன்கிட்ட காசு இல்ல. 58 வயசு தானே ஓய்வு வரும் வயசு. ஏன் 60க்கு நீட்டிச்சா? 59 ஆக்கின. அப்புறம் ஏன்னா ஓய்வெட்டாலும் ஓய்வூதியம் கொடுக்கணும், காசு இல்ல. அப்ப இந்த 2 ஆண்டுகள்ல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கவனுக்கு இங்க பணி கொடுக்க முடியல. 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எழுதிட்டு இங்க ஏன் ஒப்பந்த கூலியா வச்சிருக்க? ஒப்பந்தம் எது ஒன்றும் ஒப்பந்தம். போக்குவரத்து தொழிலாளர் ஒப்பந்தம், ஆசிரியர் ஒப்பந்தம், மருத்துவரா ஒப்பந்த பணி. ஏன் பணி நிரந்தரம் கொடுக்க முடியல? காசு இல்ல. ஆனால் 5000 ரூபாயை ஒரே நாள் வங்கி கணக்குல 6800 கோடிக்கு போட முடியுது என்றால் எது அத்தியாவசியம், எது அடிப்படை, எது முதன்மைன்னு தெரியாது. மக்களை ஏமாத்தி மக்கள்கிட்ட வாக்கை தக்க வைக்கும் பறிக்கிறதுக்குமே திட்டம் திட்டினா அது எப்படி ஒரு நல்ல சிறந்த தலைமையாக, நல்ல ஆட்சியாளனாக எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஒரு உள்ளங்கையில நாடு, ஒரு மாவட்ட அளவு, இது எவ்வளவு உயரத்துக்கு தூக்கி தள்ளி இருக்கலாம்? சரி, இத்தனை இப்ப காங்கிரஸ், பாரதிய ஜனதா எதுக்கு உனக்கு? எதுக்கு உனக்கு? காவிரியில வர வேண்டிய உரிய நீரை பெற்று தருவதில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? ராகுல் காந்தி வர்றாரு, அவருடைய ஸ்டாண்ட் என்ன? அவர் ஒப்பீனியன் காவிரி இஷ்யூ என்ன? அதுல என்ன அவருடைய ஒப்பீனியன், கருத்து என்ன? இல்ல ஐயா மோடி வர்றாரு, ஐயா அமித்ஷா வர்றாரு. சரி, இங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடைய கருத்து தான் என்ன? நீ என்ன இந்தியன் பேசுற? என்ன தேசிய ஒருமைப்பாடு பேசுற? நான் மட்டும் இந்தியனா இருக்கணும், அவன் கனடானா இருக்கணும். நான் மட்டும் இந்தியனா இருக்கணும், அவன் மலையாளியா இருக்கணும். அவன் தண்ணி தர மாட்டான் முல்லை பெரியார்ல. ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகா ஒரு மக்கள் பேசல. அந்த நாட்டின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒரு சொட்டு தண்ணி அப்படின்னா ஒரு ஓட்டு போட முடியாத தமிழன் உனக்கு சொல்லணும்ல. அவன் தானே மான தமிழச்சி மாறல பால் குடிச்சவனுக்கு அந்த தன்மான உணர்ச்சி இருக்கணும்ல. எங்க இருக்கு? எங்க இருக்கு? கொடுமை. ஒரு நதி நீர் பயிர்ல உரிய உரிமையை பெற்றுத்தர அவனுக்கு ஓட்டு போட்டா எப்படி உரிமையை பெறுவ? எப்படி? எதற்காக பாரதிய ஜனதா என் உரிமைக்கு நிக்குமா? எதுக்காக நிக்குமா? நின்றுக்கா காவிரி பிரச்சனை நாங்க போராடி கன்னடர்களை அடித்து விரட்டி சொந்த நாட்டுக்குள்ள அகதியா வந்தமே, நாங்க நினைச்சது ஏன் நாடுன்னு. அப்ப கண்டனம் என்ன? அப்ப உன் கருத்து என்ன? கருத்து என்ன? தமிழ ஓட்டு வேணும், அவன் உரிமை வேணும், தமிழன் வாக்கு வேணும், அவன் வாழ்க்கை பற்றி உனக்கு கவலை இல்லை அப்படின்னா
என் வாழ்க்கையை பத்தியே கவலைப்படாத உனக்கு நான் ஏன் வாக்கு செலுத்தணும்? யார் தான் பேசுவா சொல்லுங்க? யார் தான் பேசுவா? யாருமே பேச மாட்டீங்கன்னா யார் தான் பேசுவா? இப்படியே இருக்கிற இந்த ஆட்சி முறையை சகித்து கொண்டு வாழ பழகிட்டமா இப்படி? யார் தான் மாத்துறது? யார் தான் பேசுறது? அதான் சொல்றான், மாற்றம் என்பது மகத்தான ஒன்று. ஆனால் அது மாற்றம் வருவதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறது. அந்த காலம் வரை பொறுத்து கொள்ள முடியாத மக்கள் இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ பழகிக்கிறார்கள். அதான் நடந்துச்சு. எத்தனை முறை ஐயா ரங்கசாமி இந்த நம் மாநிலத்தின் முதல்வராக இருந்திருக்காரு காங்கிரஸ் ஆட்சியில். அதற்கு பிறகு நாங்க மாக ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முன் வச்ச பிறகு போய் மாநில உரிமை கொடுங்கிறாரு. ஏன் நீங்க தானே, உங்க கட்சி தான் ஆண்டுச்சு, நீங்க அப்ப முதல்வர், கொண்டு வர முடியாது. ஏன் நோக்கம் இல்லை, கொடுமை. இத்தனை பிரச்சனையும் தந்தது யாரு? இந்த ஆட்சியாளர்கள். இந்த பிரச்சனைக்கு மக்களோட நின்னது யாரு? நாங்க, உங்க பிள்ளைங்க. இப்ப இதை தீர்க்கணும்னு வந்த பிள்ளைகள் இந்த பக்கம், பிரச்சனையை தந்தவங்க ஒரு பக்கம். படித்தவர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய அறிஞர்கள். இந்த நாடு எவ்வளவு போராடி தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் இப்ப இறை கருக திருவுளமோன்னு இந்த மண்ணில இருந்த எங்க நம்ம பாட்டன் பாரு தானே பண்ணா. சரி, அந்த